அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இரண்டாவது சூத்திரத்துக்கு உண்டான உட்பொருளாக அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வினை பார்த்துக்கிட்டு 96 தத்துவங்களை பார்த்தோம். இந்த உடல், இந்த ஆன்மாவுடையது எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்தது முப்பொருள் ஒரு கோட்பாடை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முப்பொருள் கோட்பாடு என்ன அப்படின்னா, பதி, பசு, பாசம். சைவ சித்தாந்தம் எப்போதுமே இது மூணு தலையாயதாக வச்சே சொல்லும். பதி, பசு, பாசம் அப்படின்னு. எப்படின்னா, ஒரு பசுமாடு தான் இதுக்கு மிக சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஒரு இடத்துல ஒரு பசுமாடு உட்கார்ந்துருக்கு. அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கு. அசை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பசுமாடு திடீர்னு யோசிக்குது, இது நம்ம இடம் இல்லையே, நம்ம தொழுவம் இல்லையே, நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு எழுந்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்குது. மூவ் பண்ண ஆரம்பிக்கும்போது கொஞ்ச தூரம் நடந்து போனோடனே நிற்குது. என்னடான்னு பார்த்தா, அது கயிற்றுல ஒரு கயிறை கட்டி அதை பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ தான் அந்த மாடு யோசிக்கும், ஓ, நம்ம கட்டினவர் நம்மளை கூட்டு போய் தொழுவத்தில் விட்டுருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காரு, இந்த இங்கேயே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு நம்ம இப்படியே ஆசை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அந்த மாடு உட்காந்துரும். இதை தான் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, இந்த மாடு அப்படின்னு சொல்கிறது நம்மளை எடுத்துக்கலாம். இறைவன் சொல்கிறது தான் அந்த மெய்ப்பவன். மெய்ப்பவன் தான் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யணும். மாடு கட்டி உள்ள இந்த கயிறுக்கு பேர் தான் மலம், மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த கயிறு. அறியாமை, நமக்கு இருக்கக்கூடிய அறியாமையை இறைவன் தான் அகற்ற முடியும். இதில் நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை விலக்கி மெஞ்ஞானம் அருள வேண்டிய இந்த நிலையை இறைவன் நமக்கு செய்வார். அப்போ எப்படி அந்த மாட்டுக்காரர் அந்த மாட்டை அவுத்துட்டு போய் தொழுவத்தில் கட்டுவாரோ, அதே மாதிரி இறைவன் தான் நம்மளை அறியாமையை நீக்கி கொண்டு போய் வீடு பேராற்ற நிலையில் வைக்கணும். வீடு பேர் அடைகிற நிலையில் நம்மளை வைக்கணும். அது இறைவனோட பாடு. நமக்கு அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம அதை தெரிஞ்சக்கூடிய அஞ்ஞானத்திலையும் அறியாமையிலையும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு நம்ம எப்படின்னா, நம்ம ஒரு சிற்றறிவு தான். நமக்கு இந்த பேரறிவு சொல்லணும். இந்த பேரறிவு பரம்பொருள்னு சொல்லக்கூடிய மெய்யறிவானது நமக்கு சொல்லணும். நமக்கு அது சொல்லிருச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆனால் இதுக்கு நடுவில் இந்த பாசம் மாட்டிக்கிட்டு இருக்கு. பதி, பசு, பாசத்தில் பாசம் என்கின்ற மாயை நம்மளை லாக் பண்ணி வச்சிருக்கும். அதையும் உடைச்சிட்டு மேலே போகணும். இந்த ஆன்மாக்கு எப்படின்னா, இந்த மாதிரி ஆன்மாவுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பேரறிவான இறைவன் சிற்றறிவு சொன்னால் சிற்றறிவு புரிஞ்சிக்கும். எப்படி மேய்க்கிறவன் அவுத்து கொண்டு போய் தொழுவத்தில் கட்டுற மாதிரி அவன் செஞ்சால் இது புரிஞ்சிக்கும். இதுதான் நம்ம இடம் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கும். ஆக இந்த ஆன்மா என்னன்னா, இது அறிவிச்சோம்னா நம்ம அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு பொருள். ஆன்மா அறிவித்தால் அறியும் பொருள் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இந்த பசுன்னு சொல்லக்கூடியதை ஆன்மா என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பதி என்று சொல்லக்கூடியதை இறைவன் என்று எடுத்துக்கொள்ளலாம். பாசம் என்று சொல்லக்கூடியதை மாயை, கயிறுன்னு எடுத்துக்கலாம். இந்த கயிறை மாயைன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இறைவன் அறிவித்தால் ஆன்மா அறிந்து கொள்ளும். மாயை என்ற கயிறு தான் கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த முப்பொருள், இந்த மூன்று பொருள் எப்போதுமே இருக்குது இந்த உலகத்தில். எதை சார்ந்து பார்த்தாலும் ஒரு மூன்று பொருள் இருந்துக்கிட்டே இருக்கு. தானே அறியும் பொருள், அறிவித்தால் அறிவியும் பொருள், அறிவித்தாலும் அறியாத பொருள். தானே அறியும் பொருள் இந்த மாட்டுக்காரனுக்கு தான் தெரியும் மாடு எங்கேருந்து வந்ததுன்னு. அவன் மாட்டை கொண்டு போய் தொழுவத்தில் கட்டுவான், அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் இறைவன். அப்போ இந்த மாட்டுக்கு இதான் உன் தொழுவன்னு சொல்லிட்டானோ அதுக்கும் தெரிஞ்சிடும். அது அறிவித்தால் அறியும் பொருளாகிறது. ஆனால் இதை குறுக்க கட்டியிருக்க இந்த கயிறுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அது ஜடப்பொருள், அறிவித்தாலும் அறியாத பொருள் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ
இந்த பதி பசு பாசம் எதுக்கு அப்படின்னா, இந்த நாம் செய்கிறோம் இல்லையா தீவினை, நல்வினையோ தீவினையோ நாம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். நாம் பாட்டுக்கு அசை போட்டுக்கிட்டு இருக்கோன்னு தான் நினைக்கிறோம். எதை எடுத்து அசை போடுறோன்றது ஒரு விஷயம் இருக்குது. அந்த எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நம்மளால் ஒன்று நடக்கிறதுக்கு இந்த சும்மா இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயங்கள். பேரறிவு சிற்றறிவுக்கு ஒன்று சொல்லும். சிற்றறிவு இந்த மாயையில் மாட்டாமல் அதை செஞ்சால் நல்வினை, மாயையில் மாட்டி செஞ்சால் தீவினை. நம்மளோட திங்கிங் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மேலே போகாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒரு திங்கிங் ஒரு லெவலுக்கு மேலே போகாது. நமக்கும் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த கயிறை மீறி நான் பக்கத்தில் இருக்க கடலையோ நெல்லையோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், அசை போட்டுக்கிட்டு இருப்பேன்னா அது ஒரு வினை உருவாக்கும். அப்போ நாம் எந்த லெவலுக்கு அறிவித்தாலும் அறியாத பொருளாக இதை மாட்டிக்கிட்டு ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் போக முடியலன்றதுக்கு நாம் இந்த மாயையின் காரணமாக இந்த வினை ஏற்பட நாம் காரணமாக, நல்வினையோ தீவினையோ ஒன்று ஏற்பட காரணமாக இருக்கின்றது அப்படின்ட்டு. ஏன்னா இதை காலத்தின் கண்கொண்டு பார்க்குறோம், எப்படி இது நடக்குது அப்படின்லாம் காலத்தின் கண்கொண்டு நாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலத்தை நாம தான் பிரிச்சும் வச்சுருக்கோம். இப்போ இருக்கிற நிகழ்காலத்திற்கும் இறந்த காலம் எதிர்காலன்ற இந்த காலத்தை நாம தான் நேரம் நிமிடம் நொடி வருடம் தேதி அப்படின்லாம் பிரித்து வச்சுருக்கோம். இந்த நொடியை தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் கணக்கில் நொடி தான் மாத்திரை அளவு. ஒரு மாத்திரை அளவு, இரு மாத்திரை அளவுன்னா சொல்லுவாங்க. இதை நாம் பிரிக்கிறோம். இந்த அறிவித்தால் அறியும் பொருள் அது ஒன்றை அறிந்து கொள்வதற்காக எல்லாத்தையுமே நாம் இறைவன் பேரறிவால் உணர்த்தக்கூடியதை நாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த நொடியில் என்ன செய்கிறோம்? நாம் செய்த வினை என்ன? சொல்லால் செயலால் வந்துச்சா? இதை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த காரணங்கள் சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நாம் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாம் யோசித்தது என்ன, என்னத்தை பற்றி யோசித்தோம், நல்லதை பற்றி யோசித்தோமா, கெட்டதை பற்றி யோசித்தோமா, நல்லதை பற்றி செஞ்சோமா, கெட்டதை பற்றி செஞ்சோமா, இப்போ 2 நிமிஷம் முன்னாடி என்ன செஞ்சோம், 2 நிமிஷம் முன்னாடி என்ன யோசித்தோம், ஒவ்வொரு நொடியும் என்ன செய்தோம், என்ன யோசித்தோம் அப்படின்ற விஷயத்தை நாம் கண்டிப்பாக சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். வினை நிகழாதவரை, இந்த வினைக்குத்தான் நாம் கயிறால் கட்டப்பட்டிருக்கோம். நமக்கு சிந்தனை ஒரு லெவலுக்கு மேலே போகாது, அறிவும் ஒரு லெவலுக்கு மேலே இருக்காது பிரபஞ்சத்தில். ஏன்னா அறிவித்தால் அறிவும் பொருளாகிறது நம்மளோட எவ்வளோதான் யோசித்து பார்த்தாலும் நம்ம கயிற்றில் ஒரு கயிறு கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கயிறை அறுக்க முடியாது. கயிறை வந்து அவராக அவுத்து விடுவார். அவராக அவுத்து விடும்போது அதையும் தெரிந்து கொள்ளாத நிலை நமக்கு வந்துடக்கூடாது. அப்படின்னா நாம் அந்த நிலையை நாம் பக்குவப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு நொடியும் பொழுதும் காலத்தை கணக்கில் இட்டுக்கொண்டு நம்ம ஒவ்வொரு நொடியும் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோன்றதையும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த 2வது சூத்திரம் அதை தான் சொல்ல வருது நமக்கு. எப்படி நாம் எப்படி இந்த மாடு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கே ஒரு சில நாள் தூங்கி எழுந்த உடனே தோணும் நாம் எதுக்கு இருக்கிறோம். அப்போ நமக்கே ஒரு சில கவலைகள் வரும்போது நாம் ஏன் பிறந்தோம்னு தோணும். அப்போ நாமளுக்கு இந்த எண்ணங்கள் வர்றதால தான் நம்மை இதனோடு ஒப்பிட்டு அதை சொல்கிறார். இதனோடு ஒப்பிட்டு இந்த 2வது சூத்திரத்தில் அவர் சொல்கிறார். அவையே தானேயாய் இருவினையும் தான் வரும். அது பாட்டு இருக்கும், போக்கும் வரவும் இருக்க நீக்கமின்றி நம்ம இறைவன் நிரந்தர கலந்திருக்காருன்ற ஒரு உண்மையையும் அறியாத வண்ணம் நம்மை வைத்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வினைனா என்ன, இந்த உடம்புனா என்ன, இது பற்றி அடுத்தடுத்த சூத்திரங்கள் படிக்கும்போது நம்ம மேலும் தெளிவுபடுத்தி நம்மை தொடர்ந்து பயணிக்க வைக்கும். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.